அனைத்துலக சினிமா ரசிகர்களுக்கு சினிமா கொட்டகையின் அன்பான வணக்கம். 1940ஆம் ஆண்டு வெளிவந்த அனைத்து படங்களையும் வரிசையாக பார்த்து வருவதில் இப்போது நாம் காண இருக்கும் திரைப்படம் பரசுராமர் என்ற திரைப்படமாகும். இப்படத்தினை ஏஞ்சல் பிலிம்ஸ் என்ற பட நிறுவனம் தயாரித்திருக்கின்றது. கதையை வரத நஞ்சையா என்ற கவிஞர் எழுதியிருக்கின்றார். இயக்கத்தை எச்.எல். மேக்தா என்பவர் செய்திருக்கின்றார். சங்கீத சாம்ராட் என்று போற்றப்படும் ஜி. ராமநாதன் இந்த படத்தில்தான் இசையமைப்பாளராக அறிமுகமாயிருக்கிறார். இதற்கு முன்பே பல படங்களுக்கு ஜி. ராமநாதன் அவர்கள் இசையமைத்தாலும் பரசுராமர் திரைப்படம்தான் அவரை கவனிக்கக்கூடிய இசையமைப்பாளராக தமிழ் திரையுலகம் அவரை வியந்து பார்த்தது. அதனால் இந்த படமே அவர் அறிமுகமான படமாக கொண்டாடப்படுகிறது. பாடல்களை பி.எஸ். சிவராமலிங்கம் என்பவர் எழுதியிருக்கிறார். ஒளிப்பதிவை பொம்மன் இரானி என்பவரும் கலையை ஜானகிராமனும் சிறப்பாக செய்திருக்கிறார்கள். இனி இந்த திரைப்படத்தின் கதை சுருக்கத்தினை பற்றி பார்ப்போம். இறைவன் திருமாலின் 6வது அவதாரமாகவே பரசுராமன் தோன்றினான் என்று இந்து மத புராணங்கள் சொல்கின்றது. படத்தின் தொடக்கமாக ஜமதக்கனி முனிவர் தன் மனைவி ரேணுகா தேவியுடன் சேர்ந்து சிவனை நோக்கி கடும் தவம் செய்து பாடலை பாடுகிறார்கள். அந்த தவத்தின் பயனாக அவர்களுக்கு 4வது மகனாக பரசுராமன் பிறக்கின்றான். இளம் வயதில் ராமபத்ரா என்ற பெயருடன் வளர்கிறான். போர் பயிற்சி மற்றும் அனைத்து வீரப்பயிற்சிகளையும் கற்கிறான். சிவனை நோக்கி கடும் தவம் செய்து அபூர்வ சக்தி பெற்ற தெய்வீக கோடாரியை பரிசாக பெற்று முகலு என்ற அரக்கியை அழித்து பரசுராமன் என்ற பெயரை பெறுகிறான். பரசுராமன் என்றால் தன் தந்தை சொன்ன வாக்கை காப்பாற்றுவதற்காக தன் தாயாரின் தலையை வெட்டிய கதையை நீங்கள் அறிவீர்கள். இந்த படத்திலும் அந்த கதை மிக விரிவாக எடுத்துரைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கதையை நாம் அனைவரும் பல படங்களில் பார்த்ததால் அதை பார்க்காமல் அடுத்து இந்த படத்தில் இன்னொரு கதையை இணைத்திருக்கிறார்கள். இதுதான் இந்த படத்தின் முடிவாக இருக்கின்றது. இந்த கதை புரட்சியான கதையாக இருக்கிறது. இந்த கதைதான் பரசுராமனின் வாழ்வில் முடிவான கதையாகவும் அவனின் மனம் மாற்றத்திற்கு உதாரணமாகவும் திகழ்கின்றது. இனி அந்த கதையை பார்ப்போம். கார்த்த வீரியன் என்னும் அரசன் போர் புரிந்து தன் படைகளுடன் கலைத்து ஜமதக்கனி முனிவரிடம் தம் பசியை போக்க வேண்டுகிறான். அனைத்து படையினருக்கும் உணவளித்து பசியை போக்குகிறார் ஜமதக்கனி முனிவர். காட்டில் வாழும் முனிவருக்கு எப்படி இத்தனை செல்வங்கள், எப்படி இவரால் இத்தனை பேருக்கு உணவளிக்க முடிந்தது என்று ஆராய்ந்த கார்த்த வீரியன் காமதேனு பசுவின் மூலம்தான் அந்த உணவை வழங்கியிருக்கிறார் ஜமதக் முனிவர் என்பதை அறிந்த கார்த்த வீரியன் முனிவருக்கு தெரியாமல் காமதேனு பசுவை கவர்ந்து செல்கின்றான். இந்த சம்பவத்தை தனது மகனான பரசுராமனிடம் ஜமதக் முனிவர் எடுத்துரைக்கின்றார். உடனே கோபம் கொண்ட பரசுராமன் விரைந்து சென்று கார்த்தவீரிய மன்னனை கொன்று பசுவை மீட்டி வருகிறான் பரசுராமன். உடனே ஜமதக் முனிவர், மகனே, நீ கார்த்தவீரியன் என்னும் மன்னனை கொன்றது தவறு. அவன் தெய்வ அம்சம் கொண்டவன். எனவே நீ அவனின் பாவம் நீங்க புனித யாத்திரை சென்று நீராடி வா என்று சொல்லி அனுப்பி வைக்கிறார். தன் தந்தையை கொன்ற பரசுராமனை பழிவாங்க கார்த்தவீரியனின் மகன் ஜமதக்கனி முனிவரின் ஆசிரமம் வருகிறான். ஜமதக்கனி முனிவரை கொன்றுவிட்டு சென்று விடுகிறான். இறந்து போன தன் கணவரின் சடலத்தை கண்டு கண்ணீர் மல்க கதறி அழுகிறாள் காளி மாரி என்னும் ரேணுகா. இந்த காளி மாரிதான் ரேணுகாவாக முன்பு இருந்தவர். அவரின் தலை வெட்டப்பட்டு தலை மாறிய கதையை நாம் முன்பு அறிந்தோம். புண்ணிய நதியில் நீராடி திரும்பி வந்த பரசுராமன் தன் தந்தையை கொன்ற மன்னர் குலத்தை அழிப்பேன் என்று சபதம் செய்து அந்த கார்த்தவீரிய மன்னனின் 21 தலைமுறைகளையும் கொன்று குவிக்கின்றான் பரசுராமன். அப்போதும் அவன் கோபம் தணிவதில்லை. இதனை கண்டு பயந்த அரசர்கள் பலர் காசிய முனிவரிடம் சரணடைந்து பரசுராமனிடமிருந்து காப்பாற்றுமாறு கெஞ்சுகிறார்கள். உடனே காசிய முனிவர் பரசுராமனை சாந்தப்படுத்தி அவனது கொடூரமான கோடாரியை கடலுக்குள் வீச சொல்கிறார். கடலுக்குள் வீசி எறிந்து இறைவனை நோக்கி தியானத்தில் அமர்கிறான் பரசுராமன். இப்படியாக பரசுராமனின் அவதாரம் முடிவுற்றதாகவும் பிறகு இதே பரசுராமன் அவதாரம்தான்
இறைவனின் 10வது அவதாரமான கல்கியாக பிறந்து வருவார் என்று இந்த திரைப்படம் முடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த படத்தில் இளவயது பரசுராமனாக டி.ஆர். மகாலிங்கம் அவர்கள் வெகு சிறப்பாக நடித்திருக்கிறார். அற்புதமான பாடல்களையும் பாடியிருக்கிறார். இணை பிரியாத என் தோழனே என்ற பாடலை மிக சிறப்பாக பாடி நட்புக்கு உயிர் கொடுத்திருக்கிறார். ஜமதக்கடி முனிவராக செருகுளத்தூர் சாமா அவர்கள் சிறப்பாக நடித்திருக்கிறார். வாலிப பரசுராமனாக எம்.ஆர். கிருஷ்ணமூர்த்தி அவர்களும், பரசுராமனின் மனைவியாக கே.எல்.வி. வசந்தா அவர்களும் மிகவும் யதார்த்தமான நடிப்பை வாரி வழங்கியிருக்கிறார்கள். எஸ். வரலட்சுமி அவர்கள் இந்த திரைப்படத்தில் தேவதையாக நடித்திருக்கிறார். ரேணுகா வேடத்தில் யு.ஆர். ஜீவரத்னம் அவர்களின் நடிப்பு மிக சிறப்பாக பாராட்டப்பட்டிருக்கிறது. தலையை இழந்த வேடத்திலும் 2 விதமான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார். இந்த புரட்சி படத்தில் மக்கள் விழுந்து விழுந்து சிரிக்க வேண்டும் என்பதற்காகவே கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன், டி.ஏ. மதுரம் ஜோடி வெகு யதார்த்தமான நகைச்சுவையை அமர்க்களப்படுத்தியிருக்கிறார்கள். இத்தனை சிறப்புமிக்க இந்த பரசுராமர் திரைப்படம் 19,000 அடியில் எடுக்கப்பட்டு 13/4/1940 அன்று வெளியாகியிருக்கின்றது. தமிழ் புத்தாண்டு பண்டிகையை குறிவைத்து இந்த படம் வெளியிடப்பட்டிருக்கிறது. தமிழ் புத்தாண்டுக்கு இதற்கு முன்பே ஒரு படம் வெளியானதை நாம் தெளிவாக சொன்னோம். அந்த படம் பக்த குமணன். அந்த படத்தினை தொடர்ந்து இது 2வதாக தமிழ் புத்தாண்டிற்கு வெளியிடப்பட்டிருக்கிறது. படம் நன்றாகவே ஓடியிருக்கின்றது. அனைவரும் விரும்பி இந்த படத்தை பார்த்திருக்கிறார்கள். இந்த படம் இசையமைப்பாளர் ஜி. ராமநாதனுக்கு மிகப்பெரிய புகழ் மகுடத்தை பெற்றுத்தந்தது. இந்த படத்தின் போஸ்டர் நமக்கு கிடைக்கவில்லை. கிடைத்த தகவலை இங்கு அப்படியே வழங்கிவிட்டோம். இதுவரை இந்த பரசுராமன் திரைப்படத்தினை சினிமா கொட்டகைக்கு வந்து பார்த்த அனைத்து கலை நேச நெஞ்சங்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இனி இதே 1940ஆம் ஆண்டு வெளிவந்த மற்ற அனைத்து படங்களையும் அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து பார்ப்போம். நீங்களும் பார்த்து உங்களின் கருத்துக்களை வழங்குங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.